வணக்கம். ஏசி தமிழின் பிரதான செய்திகளோடு இணைந்திருக்கிறீர்கள். விரிவான செய்திகளுக்கு செல்ல முன்னதாக முதலில் இன்றைய நாளுக்கான தலைப்புச் செய்திகள். இலங்கை மீது ஐநா முன்வைத்துள்ள குற்றச்சாட்டு வெளியானது அறிக்கை. மன்னாரில் கையகப்படுத்தப்பட்டுள்ள நிலங்கள் அனுரவிடம் விடுக்கப்பட்டுள்ள முக்கிய கோரிக்கை. யாழ் போதனாவில் மது போதையில் அட்டகாசம், பாதுகாப்பு உத்தியோகத்தருக்கு கத்திக்குத்து. வடமராட்சி பகுதியில் பெருமளவு போதைப் பொருட்கள் மீட்பு. திருமணம் செய்வதாக ஏமாற்றி பெருந்தொகை மோசடி, விமானப்படை வீரர் அதிரடியாக கைது. கட்டுநாயக்க வந்த விமானத்தில் கைவரிசை காட்டிய சீன நாட்டவர். வெடிகுண்டு மிரட்டல், பதுளை மாவட்ட செயலகத்தில் பரபரப்பு. தொடர்பென விரிவான செய்திகள். இலங்கையில் மோதல்களுடன் தொடர்புடைய பாலியல் ரீதியான துன்புறுத்தல்கள் சர்வதேச சட்டங்களை பாரதூரமான முறையில் மீறியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஐக்கிய நாடுகள் சபையின் மனித உரிமைகள் சபை இதனை தெரிவித்துள்ளது. ஐக்கிய நாடுகள் சபையின் மனித உரிமைகள் சபை வெளியிட்ட அறிக்கையில் இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அந்த அறிக்கையில் கடந்த காலங்களில் இடம்பெற்ற பாலியல் துன்புறுத்தல்களை பகிரங்கமாக ஏற்றுக்கொள்வதற்கும் அல்லது நீதித்துறை கட்டமைப்புக்குள் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நீதியினை வழங்குவதற்கும் அரசாங்கம் உடனடியாக கவனம் செலுத்த வேண்டும். இலங்கையில் மோதல் தொடர்பான பாலியல் துன்புறுத்தல்கள் தற்போது தீவிரமாக இடம்பெற்று வருகிறது. இத்தகைய சம்பவங்களை எதிர்கொள்ளும் பாதிக்கப்பட்டவர்கள் அவற்றை அமைதியாக சகித்துக் கொண்டிருப்பதாக அந்த அறிக்கை சுட்டிக்காட்டுகிறது. மோதல் தொடர்பான பாலியல் துன்புறுத்தல்களை கையாளுவதற்கு முறையான சட்ட கட்டமைப்பு இருப்பது அவசியமாகும். அத்துடன் பாதிக்கப்பட்டவர்களின் கௌரவத்தை பாதுகாப்பது ஒரு கட்டாய இலக்காக இருக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. மன்னாரில் கையகப்படுத்தப்பட்டுள்ள மக்களுடைய நிலங்களை ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க விடுவிக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. மன்னார் மாவட்ட பொது அமைப்புகளின் ஒன்றிய தலைவர் VS சிவகரன் ஜனாதிபதிக்கு எழுதியுள்ள கடிதத்தில் இந்த கோரிக்கையினை முன்வைத்துள்ளார். மன்னார் தீவு பகுதிக்குள் காற்றாலை, கனிம மண் அகழ்வு திட்டங்கள் வேண்டாம் எனும் மன்னார் மக்களின் கூட்டு கோரிக்கையை அடிகோர் நிராகரித்து ஆட்சியாளர்கள் தமது நிகழ்ச்சி நிரலை முன்னெடுப்பது தொடர்பில் ஆழ்ந்த கவலை அடைகிறோம். மன்னார் மாவட்டம் கேந்திர முக்கியத்துவம் வாய்ந்த இடமாகும் என்பதால் அதன் இயல்பை கெடுக்காமல் பாதுகாக்க வேண்டும். இந்நிலையில் மக்களின் கூட்டு கோரிக்கையை குழி தோண்டி புதைத்துவிட்டு திட்டமிட்டபடி 14 காற்றாலைக்கான பணிகள் நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் இயற்கை அனர்த்தங்களால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு கூட இதுவரை முறையான நிவாரணம் கிடைக்கவில்லை என்றும் அவர் அந்த கடிதத்தில் தெரிவித்துள்ளார். யாழ்ப்பாண போதனா வைத்தியசாலையில் போதையில் சிகிச்சை பெற வந்தவர் பாதுகாப்பு உத்தியோகத்தர்களுடன் முரண்பட்டு கத்தியால் வெட்டிவிட்டு அங்கிருந்து தப்பிச் சென்றார். போதனா வைத்தியசாலைக்கு இன்று அதிகாலை 1:40 போதையில் இரத்த காயங்களுடன் ஒருவர் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்ட நிலையில் அவர் 24ஆம் இலக்க விடுதியில் தங்க வைக்கப்பட்டார். இதன்போது தாதிய உத்தியோகத்தர்கள் உள்ளிட்டோருடன் முரண்பாடு, பொருத்தமற்ற வார்த்தைகளை பேசி விடுதியில் ஏனைய நோயாளர்களுக்கு சிரமங்களை ஏற்படுத்தும் விதமாக அவர் நடந்து கொண்டார். அதையடுத்து பாதுகாப்பு உத்தியோகத்தர்களுக்கு அறிவிக்கப்பட்டதை தொடர்ந்து அவர்கள் விடுதிக்கு விரைந்து குறித்த நபரை கட்டுப்படுத்த முயன்ற போது தன்னுடைய உடமையில் மறைத்து வைத்த கத்தி எடுத்து அச்சுறுத்தினார். அதையடுத்து அவரை பாதுகாப்பு உத்தியோகத்தர்கள் மடக்கி பிடிக்க முற்பட்ட போது ஒரு உத்தியோகத்தருக்கு கைகளில் காயம் ஏற்பட்ட நிலையில் தாக்குதலை நடத்தியவர் அங்கிருந்து தப்பியோடியுள்ளார். சம்பவம் தொடர்பில் யாழ்ப்பாண போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளது. யாழ்ப்பாணம் வடமராட்சி பகுதியில் பெரும் தொகையான கேரள கஞ்சா விசேட அதிரடிப்படையால் மீட்கப்பட்டுள்ளது. வடமராட்சி கிழக்கு நாகர்கோயில் பகுதியில் இன்று அதிகாலை 3 மணியளவில் இந்த போதைப் பொருட்கள் மீட்கப்பட்டன. இன்றைய தினம் துன்னாலை விசேட அதிரடிப்படைக்கு கிடைத்த ரகசிய தகவலின் அடிப்படையில் நாகர்கோயில் பகுதியில் விசேட சுற்றி வளைப்பு மேற்கொள்ளப்பட்டது. இதன்போது 14 கிலோகிராம் எடையுள்ள 9 பொதிகள் அடங்கிய கேரள கஞ்சா மீட்கப்பட்டதோடு சந்தேக நபர்கள் தப்பிச் சென்ற நிலையில் அவர்களை தேடும் நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டு வருவதாக தெரிவிக்கப்படுகிறது. ஆஸ்திரேலியாவில் வசிக்கும் இலங்கை பெண்ணை திருமணம் செய்து கொள்வதாக வாக்குறுதி அளித்து 1,17,34,000 ரூபாயை ஏமாற்றிய குற்றச்சாட்டில் விமானப்படை வீரர் கைது செய்யப்பட்டார். இந்த கைது நடவடிக்கை தெல்தனிய காவல்துறையால் மேற்கொள்ளப்பட்டது. இதன்போது குருநாகலைச் சேர்ந்தவரும் அம்பாறை விமானப்படை தளத்தில் பணியாற்றுவருமான விமானப்படை வீரர் ஒருவரை கைது செய்யப்பட்டுள்ளார். கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் முகப்புத்தகம் மூலம் சந்தேக நபரான பெண்ணை அடையாளம் கண்டு அவரை திருமணம் செய்து கொள்வதாக உறுதியளித்தார். இந்நிலையில் அவர் சில மாதங்களுக்கு முன்பு இலங்கைக்கு வந்ததாக தெரிவிக்கப்படுகிறது. பின்னர் இருவரும் பல இடங்களுக்கு சென்ற நிலையில் சந்தேக நபருக்கு அவர் கொடுத்த பணம் செலவழிக்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இவ்வாறான பின்னணியில் கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் நீதிமன்றில் முற்படுத்தப்பட உள்ளதாக மேலதிக தகவல்கள் தெரிவிக்கின்றன. துபாயிலிருந்து கட்டுநாயக்க விமான நிலையத்துக்கு வந்த இலங்கை பயணி ஒருவரிடமிருந்து வெளிநாட்டு நாணயங்கள் மற்றும் தங்க நகைகளை திருடிய சீன நாட்டவர் கைது செய்யப்பட்டார். கட்டுநாயக்க விமான நிலைய காவல்துறையால் மேற்கொள்ளப்பட்ட விரிவான முயற்சிக்கு பின்னர் சந்தேக நபர் கைது செய்யப்பட்டார். தகவலின்படி திருடப்பட்ட பணம் மற்றும் நகைகள் இஸ்ரேலில் குழந்தை மேம்பாட்டு ஆலோசகராக பணிபுரியும் பொரலஸ் கமுவைச் சேர்ந்த 52 வயது இலங்கை பெண்ணுக்கு சொந்தமானது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. விமான பணிப்பெண்ணின் வேண்டுகோளின் பேரில் விமானத்தில் எடுத்துச் செல்லப்பட்ட அவரின் கைப்பை அவரின் இருக்கைக்கு மேலே உள்ள மேல்நிலை லக்கேஜ்
லக்கேஜ் ட்ராக்கில் வைக்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டது. பின்னர் அவருடைய தங்க நகைகள் காணாமற் போயுள்ளதாக அவர் தெரிவித்தார். உடனடியாக அவர் கட்டுநாயக்க விமான நிலைய காவல்துறையிடம் முறைப்பாடு அளித்த நிலையில் காவல்துறையினர் அவருடன் சேர்ந்து விமான நிலையத்தின் சிசிடிவி அமைப்பை சோதனை செய்து சந்தேக நபரை கைது செய்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது. மதுரை மாவட்ட செயலகத்துக்கு வெடிகுண்டு மிரட்டல் ஒன்று விடுக்கப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது. கண்டியில் குறிப்பாக முன்னர் பதிவான மிரட்டல்களைப் போல சமீபத்திய மிரட்டல் மின்னஞ்சல் மூலம் பெறப்பட்டுள்ளது. இதற்கு பதிலளிக்கும் விதமாக முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக மதுரை மாவட்ட சேலத்தில் உள்ள ஊழியர்கள் உடனடியாக வெளியேற்றப்பட்டனர். தற்பொழுது தேடுதல் நடவடிக்கை நடைபெற்று வருவதாகவும் வளாகத்தை ஆய்வு செய்ய சிறப்பு பிரிவுகள் நிறுவப்பட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. எவ்வாறாயினும் இதுவரை சந்தேகத்துக்கிடமான பொருட்கள் மீட்கப்படவில்லை என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. திருகோணமலை ஈச்சலம்பற்று காவல்துறை பிரிவில் உள்ள வாழைத்தோட்டம் கடற்கரையில் மரத்தால் செய்யப்பட்ட தெப்பம் ஒன்று இன்று காலை கரையொதுங்கியுள்ளது. இந்த தெப்பம் மியன்மார் நாட்டிலிருந்து கடலில் விடப்பட்டு இங்கு கரை ஒதுங்கியிருக்கலாம் என்று தெரிவிக்கப்படுகிறது. இந்த தெப்பமானது பௌத்த மத அடையாளங்களை கொண்டுள்ளது. இதனால் பௌத்த மத பூஜைகள் செய்யப்பட்டு கடலில் விடப்பட்ட இந்த தெப்பம் கடலில் அடித்து இங்கி வந்திருக்கலாம் என்று தெரிவிக்கப்படுகிறது. சம்பவம் தொடர்பிலான மேலதிக விசாரணைகளை ஈச்சலம்பற்று காவல்துறையினர் மேற்கொண்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. டிட்வா சூறாவளியினால் பாதிக்கப்பட்டுள்ள பாடசாலை மாணவர்களுக்கு ஜனாதிபதி நிதியத்தால் வழங்கப்படும் கொடுப்பனவு தொடர்பில் அறிவிக்கப்பட்டுள்ளது. அதன்படி குறித்த மாணவர்களுக்கான 10,000 ரூபாய் மேலதிக கொடுப்பனவு வழங்கும் பணிகள் தற்பொழுது ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. இந்த கொடுப்பனவுக்காக அனைத்து நிதி ஒதுக்கீடுகளும் அந்தந்த மாவட்ட செயலகங்களுக்கு ஏற்கனவே அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. அரசாங்கத்தினால் ஏற்கனவே 15,000 ரூபாய் கொடுப்பனவை பெற்றுக்கொண்ட அனைத்து மாணவர்களும் இந்த புதிய கொடுப்பனவை பெற்றுக்கொள்ள தகுதியுடையவர்கள் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக அண்மைய பாதீட்டு திட்ட உரையின் போது அறிவித்ததற்கு இணங்க அனர்த்தத்தால் பாதிக்கப்பட்ட ஒவ்வொரு பாடசாலை மாணவருக்கும் இதனூடாக மொத்தம் 25,000 ரூபாய் நிதியுதவி கிடைக்கும் வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது. யாழ்ப்பாணத்தில் கட்சியின் அலுவலகம் ஒன்று அமைந்துள்ள கடை தொகுதியில் இனம் தெரியாத நபர்கள் தீ வைத்த சம்பவம் தொடர்பில் யாழ்ப்பாண தடயவியல் காவல்துறையினர் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. குறிப்பாக 2 நபர்கள் கதவுக்கு தீ மூட்டிவிட்டு தப்பிச் செல்வது பொருத்தப்பட்ட கண்காணிப்பு கேமராவில் பதிவாகியுள்ளது. தாவடி பகுதியில் அமைந்துள்ள கட்சி அலுவலகம் அமைந்த 2 கடைகளை கொண்ட கடை தொகுதிக்கு இன்று அதிகாலை வேளை தீ வைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. பூட்டப்பட்டிருந்த இரும்பு கதவுகளுக்கு தீ வைக்கப்பட்டதால் பெரிய அளவில் சேதங்கள் ஏற்படுத்தப்படவில்லை. குறித்த கட்சியின் யாழ் மாவட்ட அமைப்பாளர் அருண் சித்தாத் என்பவர் கட்சி அலுவலகத்தினை நடத்தி வந்ததாக தெரிவிக்கப்படுகின்றது. கைது செய்யப்படுவதற்கான பிடியாணை பிறப்பிக்கப்பட்ட முன்னாள் அமைச்சர் விமல் வீரவன்ச தன்னுடைய சட்டத்தரணிகள் மூலமாக அவர் நீதிமன்றில் முன்னிலையானதை தொடர்ந்து அந்த பிடியாணையை மீளப் பெறுவதற்கு கொழும்பு மேல் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. 75 மில்லியன் ரூபாவுக்கும் அதிக சொத்துக்களை சட்டவிரோதமான முறையில் ஈட்டியதாக கூறி லஞ்ச ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழுவால் தாக்கல் செய்யப்பட்ட வழக்கு இன்று முற்பகல் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. இதன்பொழுது பிரதிவாதியான விமல் வீரவன்ச நீதிமன்றில் ஆஜராகவில்லை. இதன் காரணமாக பிரதிவாதியை கைது செய்து நீதிமன்றில் முன்னிலைப்படுத்துமாறு கொழும்பு மேல் நீதிமன்ற நீதிபதி முகமது மிகால் பிடியாணை உத்தரவினை பிறப்பித்திருந்தார். எனினும் இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்ட சில மணி நேரத்தில் விமல் வீரவன்ச தன்னுடைய சட்டத்தரணிகள் மூலமாக நீதிமன்றத்தில் முன்னிலையாக இருந்தமை குறிப்பிடத்தக்கது. குறிப்பாக கொழும்பு உயர்நீதிமன்ற நீதிபதி முகமது மிகால் இந்த உத்தரவை பிறப்பித்ததுக்கு அமைய அவர் சிறிது நேரத்திலே நீதிமன்றில் முன்னிலையாக இருந்ததாக தெரிவிக்கப்படுகிறது. உலக விடயங்களை உடனுக்குடன் அறிந்து கொள்ள ஏசி தமிழ் பக்கத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள்.